தமிழால் இணைந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ரெட்மி ஃபோன்ஸில் இருக்க மாதிரியான ஒரு இன்பில்ட்டான ஆப் லாக்கை நம்ம சாம்சங் ஃபோன்ஸ்லையும் நம்ம ஒரு ஆப் லாக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம டெக்னிக் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாம்சங் ஃபோன்ஸில் ஒரு இன்பில்ட்டான ஆப் லாக் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற விதமாக சாம்சங்கோட அஃபிஷியலான எஸ்ஐக்யூர் ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா ஒரு ஃபோன்லேயே ஒரு ஆப் லாக் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்குது. ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப் லாக்காக மற்ற ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த எஸ்ஐக்யூர் ஆப்புக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது சாம்சங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எஸ்ஐக்யூரை ஓப்பன் பண்ணதுமே இங்கே லாக் அண்ட் மாஸ்க் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது கீழே செக்யூர் ஒய்ஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்க லாக் அண்ட் மாஸ்க் ஆப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளுக்கு போய் எனேபிள் பண்ண உடனே லாக் டைப்புக்கு வந்து போயிடுது. இங்கே இருக்க பேட்டர்ன், பின், பாஸ்வேர்டு எது வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் பேட்டர்ன் லாக்கை வந்து செட் பண்ணிக்கிறேன். பேட்டர்ன் லாக்கை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா லாக் அண்ட் மாஸ்க் ஆப்ஸ் எனேபிளில் இருக்குது. அதுக்கு கீழே ஆப் லாக் டைப் இருக்குது, லாக்ட் ஆப்ஸ், மாஸ்க்ட் ஆப்ஸ் அப்படிங்கிற 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பேட்டர்ன் லாக் செட் பண்ணதுக்கப்புறமா இங்கே லாக் டைப்பை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா ஃபிங்கர்பிரிண்ட் லாக்கும் ஃபேஸ் லாக்கும் எனேபிள் பண்ணிக்கிறதுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் வந்து விசிபிளாக இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்க லாக்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணி நம்ம எந்த ஆப்பை வேணால் லாக் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஆப்பை லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ லாக்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணி ஒரு ஆப்பை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ நான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து லாக்ட் ஆப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளிப்கார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பேட்டர்ன் லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. ஏற்கனவே இந்த 2 லாக் டைப் தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் ஃபேஸ் லாக் வேணும்னாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் ஆன்லேயே இருக்கும்போது ஒரு தடவை நீங்கள் ஆப் அன்லாக் பண்ணிட்டாலே அடுத்த தடவை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் கூட ஆப் லாக் வந்து கேட்கல, ஆப் லாக்காகவே வந்து ஓப்பன் ஆயிடுது. ஆனால் ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் வந்து அன்லாக் கேட்குது. இந்த எஸ்ஐக்யூர் ஆப்பை யூஸ் பண்ணும்போது சாம்சங்கோட செட்டிங்ஸில் போய் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இந்த எஸ்ஐக்யூர் ஆப் கொடுக்குதா அப்படிங்கிறத நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணிவிட்டு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே. இப்போ மாஸ்க்டு ஆப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இங்கே ஹைட் ஆப்ஸை தான் வந்து மாஸ்க்டு ஆப்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப் லாக்குக்கு ஒரு ஆப்பை எப்படி நம்ம ஆட் பண்ணமோ அதே மாதிரி மாஸ்க்டு ஆப்ஸ்லேயும் ஒரு ஆப்பை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப் ட்ராயர் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஆப் வந்து ஹைட் ஆயிரும். இங்கே அமேசானை ஆட் பண்ணனால ஆப் ட்ராயரில் அந்த அமேசான் ஆப் வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஆப் ட்ராயரில் இருக்க சர்ச் பாரில் நம்ம சர்ச் பண்ணால் கூட அமேசான் ஆப் வந்து ஷோ ஆகலை. நம்ம இந்த அமேசான் ஆப்பை திரும்பி அன்ஹைட் பண்ணுறதுக்கு நம்ம மாஸ்க்டு ஆப்ஸ்குள்ளே போயிட்டு அன்மாஸ்கை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி அன்மாஸ்க் கொடுத்தோம் அப்படின்னா ஆப் ட்ராயரில் இப்போ வந்து காமிக்குது. அடுத்து இங்கே கொடுத்துருக்க முக்கியமான விஷயம் செக்யூர் ஒய்ஃபை. இந்த செக்யூர் ஒய்ஃபையை கிளிக் பண்ண உடனே நான் ஒய்ஃபை செட்டிங்ஸுக்குள்ளேயே போயிடுது. இப்போ அங்கே இருக்க செக்யூர் ஒய்ஃபை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா பெர்மிஷன் வந்து கேட்குது. இப்போ அக்ரி கொடுத்துடலாம். அக்ரி கொடுத்தோடனே மேலே கீ சிம்பிள் காமிக்குது. இந்த செக்யூர் ஒய்ஃபை முக்கியமாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பப்ளிக் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஐபி அட்ரஸையும் லொக்கேஷனையும் வந்து ட்ராக் பண்ண முடியாது, நம்மளோட டேட்டாவும் சேஃபாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பப்ளிக் ஒய்ஃபை நெட்வொர்க் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த செக்யூர் ஒய்ஃபை எனேபிள் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. செக்யூர் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. நம்ம டெக்னிக் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.